அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டு என்பது கூட்டணி அல்ல. தமிழ்நாட்டின் ஒற்றுமையை சிதைத்து தமிழ்நாட்டை மீண்டும் நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளுவதற்கான சதித்திட்டம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளாசல். செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் என அங்கீகாரம். தமிழ்நாட்டின் பண்பாட்டு பாரம்பரியத்திற்கு பெருமைமிகு தருணம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. இனி பள்ளிகளில் நோ லாஸ்ட் பெஞ்ச். வகுப்பறைகளில் பாவடிவில் அமர வைக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. எந்த தொகுதியில் இல்லாத அளவிற்கு இங்கு காணப்படும் எழுச்சி நமது வெற்றிக்கு அறிகுறி என பேச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் என இபிஎஸ் விமர்சனம். 4 ஆண்டுகளில் திமுக அரசு 4,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் பேசுறாரு, இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர். திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த 4 வருஷத்துல கடன் வாங்கினது 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம். பிறக்கிற குழந்தைக்கு முதலானது 1 லட்சம் கடன். குழந்தை பிறக்கும் போதே கடனோடு தான் பிறக்குது. மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கும் விஞ்ஞான மூளை படைத்தவர் திமுக தலைவர் என எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 5,400 கோடி கொள்ளையடிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. கணக்கு போட்டுங்க, 5,400 கோடி. இந்த 10 ரூபா வசூல் பண்றதுலயே டாஸ்மாக் அந்த மேலிடத்திற்கு 5,400 கோடி லஞ்சம் போயிட்டு இருக்குது. தாவேக தலைவர் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இறங்கி வந்து மக்களோடு மக்களாக போராட வேண்டும். மக்களை நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வரவழைப்பது சரியான அரசியல் இல்லை எனவும் தமிழிசை விமர்சனம். தம்பி விஜய்கிட்ட எனக்கு ஒண்ணு என்னன்னா, நீங்க அவங்க இடத்துக்கு போடுமே தவிர அவங்கள உங்க இடத்துக்கு வர வைக்கிறதோ, இல்லைன்னா நீங்க மக்களோடு சேரணுமே தவிர மக்களை உங்களை இடத்துக்கு வைக்கிறதோ ஒரு சரியான அரசியல் சூழ்நிலையா இருக்காது என்பது எனக்கு. சென்னை சிவானந்தா சாலையில் விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெறவுள்ள போராட்டம். பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது, பைக் ஊர்வலம் கூடாது என 16 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி. ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்திற்கு வாகனங்களை கொண்டு வரக்கூடாது, போக்குவரத்து விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஆர்ப்பாட்டத்தை கட்டுக்கோப்பாக அமைதியான முறையில் நடத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தொண்டர்களுக்கு தாவேக கட்டளை. பாதிக்கப்பட்ட 18 குடும்பத்தினருக்கும் தலா 25,000 நிதி உதவி வழங்கி தனித்தனியே 10 நிமிடங்களுக்கு மேல் உரையாடிய விஜய், வழக்குக்கான செலவை முழுமையாக ஏற்று நியாயமும் தீர்ப்பும் வாங்கித்தர வேண்டியது தனது கடமை என விஜய் உறுதியளித்ததாக தகவல். சென்னையில் நடைபெறும் போராட்டத்திற்கு செல்லவிருந்த தாவேக நிர்வாகிகள் ஆங்காங்கே கைது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து காவல் நிலையத்தில் அடைத்த போலீசார். வண்டலூர் அருகே குழந்தைகள் காப்பகத்தில் தங்கி படிக்கும் 18 சிறுமிகளுக்கும் பாலியல் தொல்லை என எழுந்த புகாரில் 11 பிரிவுகளில் வழக்கு பதிவு. காப்பக உரிமையாளர் அருள்தாஸ், அவரது மகள் பிரியா மற்றும் கார் ஓட்டுநர் பழனி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த கூடுவாஞ்சேரி போலீசார்.
சென்னை துறைமுகத்திலிருந்து டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் தீப்பற்றி பயங்கர விபத்து. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரியும் காட்சிகள். ஈரோடு அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தேவையான ஸ்ட்ரெச்சர் இல்லை என புகார். சிகிச்சைக்காக தரையில் தவழ்ந்து செல்லும் அவல நிலை தொடர்பான வீடியோ. திருச்சி மத்திய சிறையிலிருந்து கைதி தப்பி ஓடிய விவகாரம். சிறை தலைமை காவலர் ஸ்டீபன் ராஜ் உள்ளிட்ட 3 பேர் பணியிட நீக்கம். தூத்துக்குடியில் சுப்பையாபுரத்தில் டாஸ்மாக் மதுபான கூட்டத்தில் வாளுடன் ரகளை. ரவுடிகள் ரகளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. கணவனுக்கு கடன் கொடுத்தவர்கள் வீட்டிற்கு வந்து தகாத வார்த்தைகளால் பேசியதால் உயிரை மாய்த்து கொண்ட சோகம். கடலூரிலிருந்து புறப்பட்ட தனியார் பேருந்து பர்மிட் இல்லாத புறவழி சாலையில் சென்றதாக புகார். அதிகபட்சம் அபராதம் தான் போடுவார்கள் என நடத்துனர் அலட்சியமாக பதிலளித்த வீடியோ. அதான் பாத்துப்பீங்க தான் தைரியமா இருக்கீங்களே, அதான் ஃபைன் தான் போடுவாங்க, வேற என்ன பண்ண போறாங்க? அதானே. வழக்கறிஞரை தாக்கியதாக எழுந்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட பழனி முருகன் கோவில் பாதுகாவலரை விடுவிக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். வழக்கறிஞர் தரப்பிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இருதரப்பு மீது 4 பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்தை சொல்றேன், கோர்ட் கமிஷனர் கோர்ட்டுக்கு பதிலாக கமிஷனர் வேலைப்பட்டி வில்லேஜ். சென்னை எழும்பூர், சேப்பாக்கம், மயிலாப்பூர், மந்தைவெளி, அடையாறு, பட்டினம்பாக்கம், மெரினா கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை. மாலையில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். சென்னையில் இரவு பெய்த மழை காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல். ஆங்காங்கு சாலையில் தண்ணீர் தேங்கியதால் மெதுவாக வாகனங்களை இயக்கிய வாகன ஓட்டிகள். பூந்தமல்லி பட்டாபிராம் சாலையில் குளம் போல் தேங்கிய நீர். மேடு பள்ளம் தெரியாததால் வாகன ஓட்டிகள் சிரமம். உத்தரப்பிரதேச காங்கிரஸ் எம்பி இம்ரான் மசூதிற்கு எதிராக பிணையில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்தது சிபிஐ நீதிமன்றம். போலி ஆவணங்களை தயாரித்து 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் நடவடிக்கை. என்ஜின்களுக்கு எரிபொருள் சப்ளை தடைபட்டதாலேயே அகமதாபாத் விமானம் விபத்துக்குள்ளானது என முதல்கட்ட விசாரணை அறிக்கையில் தகவல். எரிபொருள் சப்ளை ஏன் நிறுத்தினாய் என ஒரு விமானி கேட்டதும் தான் நிறுத்தவில்லை என மற்றொரு விமானி பதிலளித்ததும் வாய்ஸ் ரெக்கார்டரில் பதிவாகியிருப்பதாக தகவல்.
செல்ஃபி எடுப்பதாக நம்ப வைத்து ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்று கணவரை ஆற்றில் தள்ளி கொலை செய்ய முயற்சித்த மனைவி. கர்நாடகா தெலுங்கானா எல்லைப் பகுதியில் உள்ள கிருஷ்ணா ஆற்றங்கரையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். ஜம்மு காஷ்மீரின் பந்திபோரா பகுதியில் உள்ள உலர் ஏரியில் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பின் பூத்து குலுங்கும் தாமரை மலர்கள் மக்களின் மனதில் பதிந்திருந்த நினைவுகளை மீட்டெடுத்ததாக நிகழ்ச்சி. அமெரிக்க விசா கட்டணத்தை 2.5 மடங்கு உயர்த்தினார் ட்ரம்ப். அமெரிக்காவுக்கு செல்லும் மாணவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், சுற்றுலா பயணிகள், வணிக பயணங்களுக்கு செல்லும்போருக்கு கூடுதல் சுமை. மெக்சிகோ, ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 30% வரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இஸ்ரேலில் அரசுக்கு எதிராக வீதியில் இறங்கி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஜெனீவாவில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு, எதிர்கால வாய்ப்புகள், வளர்ச்சிகள் குறித்த கண்காட்சி. கனமழை காரணமாக ஸ்பெயினின் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். முழங்கால் அளவு தண்ணீரில் சிரமத்துடன் வாகனத்தை இயக்கிய பொதுமக்கள். சீனாவின் ரோங்ஜியாங் நகரத்தில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. மீட்பு, சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஆயுத காவல் படையினர் தீவிரம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியும் 387 ரன்களுக்கு ஆல் அவுட். 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 2 ரன்கள் முன்னிலை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசிய இந்திய வீரர் KL ராகுல் 177 பந்துகளில் 13 பவுண்டரிகள் விளாசி 100 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். கும்பகோணம் அருகே கீழமாத்தூர் புனித பதுவை அந்தோனியார் ஆலய 13ஆம் ஆண்டு தேர்பவனி திருவிழா கோலாகலம். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் சொரூபங்கள் வைக்கப்பட்டு பேண்ட் வாத்தியங்களுடன் ஊர்வலம்.